ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த கிளிப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏசி சர்க்யூட் வித் ஆர்எல்சி, அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணையுமே ஒட்டுக்க கனெக்ட் பண்ணோம்னா, ஒட்டு மொத்தமாக டோட்டலாக அல்டுகெதர் கனெக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், அது கரண்ட் வோல்டேஜ், கரண்ட் வர்சஸ் வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த கிளிப் பாருங்கள். ஃபஸ்ட் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்னிடியூட் ஆஃப் இம்பீடன்ஸ் பார்க்க போகிறோம். இம்பீடன்ஸ்னால் ஒட்டுமொத்த எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம், கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் இன் ஃபேஸ். அடுத்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்துருக்கோம், வோல்டேஜ் இஸ் லீடிங், கரண்ட் இஸ் லேக்கிங். அடுத்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்துருக்கோம், கரண்ட் இஸ் லீடிங், வோல்டேஜ் இஸ் லேக்கிங். இப்போ இந்த மூணையும் ஒன்றா, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் மூணையும் ஒன்றா சேர்த்தோம்னா ஒட்டுமொத்த எதிர்ப்பு இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இம்பீடன்ஸ் அப்படின்னு பேர். அந்த மேக்னிடியூட் ஆஃப் இம்பீடன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் இம்பீடன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் கிளிப்பில் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அடுத்து இண்டக்டன்ஸை கேபிட்டல் எல், ஒரு காயில். கெப்பாசிட்டன்ஸை சி, கெப்பாசிட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் இந்த ஆர்டரில் தான் கனெக்ட் பண்ணணும் ஏசி சோர்ஸுக்கு அக்ராஸாக. ஏன் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான் என்ன, கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இன் ஃபேஸில் இருக்கும். இண்டக்டன்ஸ் தான் எப்படி இருக்கும், வோல்டேஜ் இஸ் லீடிங், கரண்ட் இஸ் லேக்கிங். கெப்பாசிட்டன்ஸில் கரண்ட் இஸ் லீடிங், வோல்டேஜ் இஸ் லேக்கிங். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். வேறு எல்சிஆரோ இல்லை சிஎல்ஆரோ அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆர்எல்சி, அந்த சர்க்யூட் பேர் ஆர்எல்சி சர்க்யூட் தான் பேர். அப்போ ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஒட்டுமொத்தம் மூணையுமே ஏசி சோர்ஸ் அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருந்தா, ஸோ வாட் ஹேப்பன் த நெட் வோல்டேஜ் அண்ட் நெட் கரண்ட். ஸோ வாட்ஸ் த ஃபேஸ் சேஞ்ச் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பார்ட்டில் என்ன ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம்னா, இப்போ ஒவ்வொரு டிவைஸுக்கு அக்ராஸாக சம் வோல்டேஜ் டெவலப் ஆகும். உங்களுக்கு தெரியும் சீரீஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்னு பேர், இது பேர் சீரீஸ் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கான்ஸ்டன்ட், வோல்டேஜ் வேரியபிள். அப்போ வோல்டேஜ் ஃபஸ்ட்டு எழுதுனீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா விங்கிறது என்ன, இங்கே சோர்ஸோட இஎம்எஃப், அப்ளைடு வோல்டேஜ். அப்போ இந்த வோல்டேஜ் தான் என்ன ஆகுதுன்னு அங்கங்கே பிரியுது. கரண்ட் ரூபத்தில் கரண்ட் சீரீஸில் கான்ஸ்டண்ட்டாக போகும்போது அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் போகும்போது விஆர்னு மாறுது, அக்ராஸ் த எல் போகும்போது என்ன விஎல்னு போகுது, அக்ராஸ் சி போது விசி மாறுது. இப்போ இங்கே வர்ற கரண்ட் என்ன கரண்ட்னா ஏசி சோர்ஸ்லேருந்து வர கரண்ட். ஏசியில் ரெண்டு கரண்ட் உண்டு, பீக் கரண்ட், ஆர்எம்எஸ் கரண்ட். ஆனால் இங்கே வர்றது ஆர்எம்எஸ் கரண்ட். அப்போ இந்த ஆர்எம்எஸ் கரண்ட் ஐ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த கான்ஸ்டண்ட்டாக அந்த இருக்கிற கரண்ட்டு சீரீஸில் ஒவ்வொரு டிவைஸில் போகும்போது அக்ராஸ் சீரீஸில் பார்த்தா வோல்டேஜ் டிஃப்ரெண்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் என்ன இருக்கும், விஆர். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் விஆர். அது இண்டக்டன்ஸ் அக்ராஸ் என்ன இருக்கும், விஎல். இட் இஸ் விஎல் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் எல். விஎல்ங்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் எல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து சி, கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம், விசி. அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் விசி. இப்போ உங்களுக்கு தெரியும் விஆர்னா ஓம்ஸ்லா சிம்பிளி ஐ இன்ட்டு ஆர், விஎல்னா ஐ இன்ட்டு எக்ஸ்எல். ஏன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், ஐ இன்ட்டு எக்ஸ்எல். அப்போ விசிங்கிறது என்ன வரும், ஐ இன்ட்டு எக்ஸி வரும், ஐ இன்ட்டு எக்ஸி. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வி சஃபிக்ஸ் ஆருங்கிறது ஐஆர், வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் வி சஃபிக்ஸ் எல்லுங்கிறது ஐஎக்ஸ்எல். வோல்டேஜ் அக்ராஸ் அந்த சி அப்படிங்கும்போது விசி ஈக்குவல் டு என்ன வரும், ஐஎக்ஸி அப்படின்னு வரும், ஐஎக்ஸி. ஈச் அண்ட் எவ்ரி டிவைஸ் அக்ராஸ் சர்டைன் வோல்டேஜ் இஸ் டெவலப்டு, பட் ஈச் அண்ட் எவ்ரி வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். எக்ஸலுக்கு என்ன எடுத்துக்கிறோம், இங்கே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கு எல் ஒமிகா, கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸுக்கு 1/C ஒமிகா. இப்போ எக்ஸ்எல் ஈக்குவல் டு எல் ஒமிகா ஈக்குவல் டு 2πf இன்ட்டு எல்னு வந்துடும். எக்ஸ் ஈக்குவல் டு 1/ஒமிகா ஈக்குவல் டு 1/2πf இன்ட்டு சின்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இது வந்து இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் டயக்ராம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபேஸ் டயக்ராம் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டயக்ராம், இங்கே ஒரு ஃபேஸ் டயக்ராம் இருக்குது. இந்த ஃபேஸ் டயக்ராத்தை நல்லா பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் டயக்ராத்தை அப்சர்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரெஃபரன்ஸ் ஆக்சஸ் என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் ஆக்சஸ்ஸு ரெசிஸ்டன்ஸுடைய ஆக்சஸ் தான் எடுத்துருக்கோம். தட் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். ஏன் வோல்டேஜ் அக்ராஸ்
அந்த ஆருங்கிறத நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து விஆருங்கிறது ஒரு ஆங்கிளில் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். ஒமேகா டி அது விஆருங்கிறது அந்த ரெஃபரன்ஸ் ஆக்சஸ்லேருந்து ஒரு ஆங்கிளில் இருக்கிறதா சொல்லியிருக்கோம். அந்த ஆங்கிளில் பாருங்கள், விஆரும் ஐஆரும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் இருக்கிறது இன்ஸ்டன்டனியஸ் கரண்ட்டு ஐ, அந்த ரெட் கலரில் உள்ளது ஆர். அப்போ அலாங் த அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆக்சஸ்ன்னு பார்த்தோம்னா, போத் விஆர் அண்டு ஐஆர் இன்ஃபேஸ், வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்குது. அப்போ வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டும் இன்ஃபேஸில் இருக்கிறனால தான் அந்த க்ரீன் கலரையும் ரெட் கலரையும் ஒரே ஆக்சஸாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் இன்ஃபேஸ், போத் ஆர் இன்ஃபேஸ். சரி, அடுத்து இப்போ விஎல்விசின்னு இருக்குது. இப்போ இந்த ஐங்கிற கரண்ட்டுலேருந்து பாருங்கள், ஐங்கிலேருந்து கரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா விஎல் ஒரு டைரக்ஷன் இருக்குது, அது செகண்ட் குவாட்ரண்டில், விசி வந்து ஃபோர்த்து குவாட்ரண்டில் இருக்குது. அப்போ விஎல்லும் விசியும் பாருங்கள் எவ்வளோ டிகிரி இருக்குது, 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். விஎல் செகண்ட் குவார்ட்டரில் இருந்தால் விசி ஃபோர்த்து குவார்ட்டரில் இருக்குது. ரெண்டுக்கு டிகிரி பாருங்கள் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ், 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். இப்போ விஆருங்கிறது ரெஃபரன்ஸ் ஆக்சஸாக எடுத்துக்கிறோம், அதில் கரண்ட்டும் இந்த வோல்டேஜும் எல்லாம் சேம் ஃபேஸ். இப்போ இது ரெஃபரன்ஸ் ஆக்சஸாக எடுத்துக்கிட்டால் விஎல்லுக்கும் விஆருக்கும் எவ்வளோ டிகிரி வரும், 90 டிகிரி வரும். விசிக்கும் விஆருக்கும் ஒரு பர்டிகுலர் டிகிரி வரும். ஓகேங்களா? 90 டிகிரி வரும். இப்போ விஎல்லும் ஆக்ட் பண்ணுது, விசி ஆக்ட் பண்ணுது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து இண்டக்டன்ஸில் தான் அதிகமாக இருக்கும். இட் இஸ் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இப்போ விஎல் கிரேட்டர் தேன் விசி, விஎல் கிரேட்டர் தேன் விசி. சரி, இப்போ விஎல் கிரேட்டர் தேன் விசி அப்படின்னு சொன்னோம்னா அப்போ ரிசல்டன் என்ன வரும், விஎல் மைனஸ் விசி தான் வரும். அப்போ விஎல்லுக்கும் விசிக்கும் நம்ம போட்டு வைக்கிற மாதிரி விஎல் விசி யார் ஜெயிப்பா, விஎல் தான். அப்போ நெட் ரிசல்ட் என்ன வரும், விஎல் மைனஸ் விசி. இப்போ ஏற்கனவே விஆர்னு ஒன்று இருக்குது, ரெஃபரன்ஸ் ஆக்சஸ். அப்போ ரெஃபரன்ஸ் ஆக்சஸில் இன்ஃபேஸ், விஎல்ல வோல்டேஜ் லீடிங் கரண்ட் லேக்கிங், விசியில் கரண்ட் லீடிங் வோல்டேஜ் லேக்கிங். இப்போ விஎல் விசி தான் பார்க்குறோம். அப்போ எது கிரேட்டராக இருக்கும், வோல்டேஜ் தான் லீடிங் இண்டக்டன்ஸ்னால விஎல் தான் கிரேட்டராக இருக்கும். அப்போ விஎல் கிரேட்டர் தான் விசிங்கும் போது விஎலுக்கு விசிக்கு ஆக்சஸில் நெட் வோல்டேஜ் எந்த சைடு வரும், விஎல் சைடு தான் வரும். அதனால தான் விஎல் மைனஸ் விசியில் பாதியில் போட்டிருப்பாங்க ஒரு கோடு, அது பேரலகிற மாதிரி. ஏன் விஎல் மைனஸ் விசி அந்த பேரலகிற மாதிரி போட்டிருக்காங்கன்னா விஎல்லுடைய வேல்யூட விஎல் மைனஸ் விசி கம்மி. ஏன்னா விசி கொஞ்சம் ட்ராப், அது ஆப்போசிட்டாக இருக்கிறனால விஎல் மைனஸ் விசி இஸ் லெஸ் தேன் விஎல். அப்போ அந்த விஎல் மைனஸ் விசி பாருங்கள் டிங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது, விஆருங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ விஆருக்கும் விஎல் மைனஸ் விசிக்கும் நம்ம ஒரு பித்தாகரஸ் தேர் மாதிரி போடுறோம். இப்போ இது பேரலகிற மாதிரி நினச்சிக்கிறோம். இப்போ இந்த பேரலகிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணால் விஆருக்கு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் இருக்குது, ஏ வெக்டார் அந்த ஆக்சஸ். அந்த ஆக்சஸும் இந்த ஓடின்னு இருக்கு இல்லைங்களா, விஎல் மைனஸ் விசி, ரெண்டு பேரல் தானே. அப்போ ஓடி விஎல் மைனஸ் விசினா அதுக்கு ஆப்போசிட்லி விஎல் மைனஸ் விசி தான். அப்போ விஆருக்கும் விஎல் மைனஸ் விசி, விஎல் மைனஸ் விசி இந்த ஃபைங்கிற ஆங்கிளுக்கு, ஃபைங்கிறது ஆங்கிள்னா என்ன மீனிங் அப்படின்னா விஎல் மைனஸ் விசி ஒரு வோல்டேஜ் வருது, விஆர் ஒரு வோல்டேஜ் வருது. அப்போ ரெண்டு வோல்டேஜுக்கு ரிசல்டன் உண்டா இல்லையா, உண்டு. அந்த ரிசல்டன் தான் ஸ்மால் வீன்னு சொல்கிறோம். அந்த ரிசல்டன் வோல்டேஜ் ஸ்மால் வீக்கும் அந்த பேஸ் லைன் இருக்கு இல்லைங்களா விஆர், இதுக்கு இடையில உள்ள தான் ஃபை. ஏன்னா முன்னாடி விஆரில் இன்ஃபேஸாக இருந்தது, இப்போ விஎல்விசிலாம் ஆட் பண்ணனால ஏதோ ஒரு ரிசல்டன் வோல்டேஜ் விஎல்விசினால் வந்துடுது. அந்த ரிசல்டன் வோல்டேஜுக்கும் அந்த விஆருக்கும் இடையில உள்ள தான் ஃபை. ஏன்னா விஆர் வந்து ஒரிஜினலாக இருந்தது இன்ஃபேஸ், இப்போ விஎல்விசினால் என்ன ஆகுது, ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுது. அந்த நெட் வோல்டேஜ் தான் வின்னு சொல்கிறோம், விஎல்விசினால் வர நெட் வோல்டேஜ் தான் வின்னு சொல்கிறோம். அப்போ விக்கும் விஆருக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கிறது தான் ஃபைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஃபைக்கு ஆப்போசிட்டு பாருங்கள், விஎல் மைனஸ் விசிக்கு பேரலாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் சரி விஎல் மைனஸ் விசி போடலாமா, அட்ஜசன் விஆரா, அட்ஜசன் விஆர். அப்போ பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது, வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு அட்ஜசன் ஸ்கொயர் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். அதை தான் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நெக்ஸ்ட் கிளிப்பில் அதாவது இங்கே போட்டிருக்காங்க விஆர் எக்ஸ் ஆக்சஸ், விசி டவுன்வோர்டாக இருக்குது, விஎல் அப்போர்டாக இருக்குது. அப்போ நெட் ரிசல்ட் விஎல் மைனஸ் விசி. அப்போ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா பித்தாகரஸ் தேற்றத்தில் ஹைபாட்னியூஸ் மாதிரி வருது, அந்த ஹைபாட்னியூஸ் தான் ரிசல்டன்ட். ஓகே சரி, இப்போ இம்பீடன்ஸ் பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தேரில் நெட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். விஆர் எக்ஸ் ஆக்சஸில் போகுது, விஎல் மைனஸ் விசி ஒய் ஆக்சஸ் போகுது, ரிசல்டன் வந்து எங்கே போகும், ஹைபாட்னியூஸ். அப்போ வி ஸ்கொயர்டுங்கிறது அட்ஜசன் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். அப்போ வி ஸ்கொயர்டுங்கிறது விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
இப்போ விக்கு உங்களுக்கு வந்து ஜென்ரலாக ஃபார்முலா தெரியும். ஐ என்ன வரும்? வின்னு பார்க்கும்போது ரூட் ஆஃப் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். விஆருக்கு என்ன போடலாம்? ஓம்ஸ்லா ஐஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல்க்கு என்ன போடலாம்? ஐஎக்ஸ்எல். விசிக்கு ஐஎக்சி. ஸோ இப்போ வி ஈக்குவல் ரூட் ஆஃப் ஐஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஐஎக்ஸ்எல் மைனஸ் ஐஎக்சி த ஹோல் ஸ்கொயர். ஐஎக்ஸ்எல் மைனஸ் ஐஎக்சி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் பாருங்கள், இந்த ரிசல்டன் வோல்டேஜ் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இதில் எது காமனாக இருக்குது பாருங்கள். ஐஆர் த ஹோல் ஸ்கொயர், ஐஎக்ஸ்எல், ஐஏஐசி. ஐ ஒரு காமன் எடுத்துடலாமா? அப்போ ஐ ஒரு காமன் எடுத்தால் ஐ ஸ்கொயர்டுன்னு வெளியில் வருமா? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும்போது ஐன்னு வந்துடும். ஐ ஒரு காமன் எடுத்துடுறோம். அப்புறம் அந்த ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் ஒரு காமன் எடுத்தோம்னா ஐங்கிறது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ வி பை ஐ என்ன வந்துடும்? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்போ வி பை ஐ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருந்தால் ஆறு ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்எல், எக்ஸி, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டது. அப்போ பியூர்லி ரெசிஸ்டன்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸோட ஸ்கொயர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒட்டுமொத்த எதிர்ப்பு என்னது? அதுக்கு தான் மின் எதிர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இம்பீரன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இம்பீரன்ஸ். ஸோ இம்பீரன்ஸ்னால் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். அதுதான் இம்பீரன்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இந்த இசட் ஈக்குவல் டு வி பை ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிடும். இதுக்கு பேர் தான் மேக்னிடியூடு அப்படின்னு பேர். ஓகே, ஒரு ரிசல்டன் வோல்டேஜ், ரிசல்டன் இம்பீரன்ஸ், ஒட்டுமொத்த எதிர்ப்பு வந்து மேக்னிடியூடு. இப்போ இந்த மேக்னிடியூடு ரிசல்டன் இம்பீரன்ஸ் வந்து எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது நெக்ஸ்ட் கிளிப்பில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கிளிப் எதுன்னா இதில் பாருங்கள். இப்போ டைரக்ஷன் ஆர் ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம். அதுதான் டைரக்ஷன் ஆர் ஃபேஸ் ஆங்கிள் தான் வந்து நம்ம டைரக்ஷன். ஒரு வெக்டர்னு இருக்கும் போத் மேக்னிடியூட் டைரக்ஷன். மேக்னிடியூட் பார்த்துட்டோம், இம்பீரன்ஸ். இப்போ டைரக்ஷன் பார்க்கணும். இப்போ இந்த டைரக்ஷன் பாருங்கள். ஜென்ரலாக அந்த ப்ரீவியஸ் கிளிப்பில் பார்த்தது என்ன தெரியும்? விஎல் மைனஸ் விசி ஆப்போசிட் சைடாக இருக்கும், விஆர் அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். ஒரு பித்தாகரஸ் சேரும்போது 5 அப்படிங்கும்போது tan 5 பார்ப்போம். இப்போ ஸ்லோப் அப்படின்னு பார்த்தா tan 5. இப்போ இங்கே எப்படி ஏன் tan 5 பார்க்குறோம்? விஎல் மைனஸ் விசி ஆப்போசிட் சைடு தெரியுது, விஆர் எங்கே தெரியுது? அது அட்ஜசன்ட் சைடு தெரியுது, ஹைப்போட்டனியூஸ் தான் தெரியாது. அப்போ tan 5 பார்க்கணும். அப்போ அந்த ஹைப்போட்டனியூஸ் அட் வாட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஃப்ரம் விஆர் அப்படின்னு பார்க்கும்போது tan 5 பார்க்கணும். இப்போ tan 5 என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். விஎல் மைனஸ் விசி பை விஆர். விஎல் மைனஸ் விசி பை விஆர்னா விஎலுக்கு என்ன? ஐஎக்ஸ்எல், விசிக்கு ஐஎக்சி, ஆருக்கு ஐஆர். ஐலாம் காமன் ஆடுங்க, கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர்னு வந்துடுது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? ரிசல்டன் இம்பிடன்ஸ். இப்போ என்ன சொல்கிறோம்னா எக்ஸ்எல் கிரேட்டர் தான் எக்ஸின்னு வச்சுக்கோம். அப்படின்னா என்ன? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கிரேட்டர் தான் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி என்ன வரும்? பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா? பாசிட்டிவ் வரும். என்ன வரும்? பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ அப்போ கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ்னு சொல்லணும். எக்ஸ்எல் கிரேட்டர் தான் எக்ஸினா tan 5 பாசிட்டிவ் வருது. பாசிட்டிவ் வந்தால் கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த வோல்டேஜ் ஆர் வோல்டேஜ் லீடிங் அஹெட் ஆஃப் கரண்ட். சரி, சப்போஸ் எக்ஸி கிரேட்டர் தான் எக்ஸ்எல் ஆகுது, அந்த ஃபேக்டர் tan 5 ஆகும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்? கரண்ட் இஸ் லீடிங், வோல்டேஜ் இஸ் லேக்கிங். சப்போஸ் எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி போடுங்க. தேர்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி போடுங்க, என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ 5 0னா எதில் மெர்ஜ் ஆகிடும்? அந்த ரிசல்டன் வோல்டேஜ் ரிசல்டன் ரியாக்டன்ஸு அப்படியே ஆர் அந்த ரெசிஸ்டன் ஆக்சஸோட மெர்ஜ் ஆகிடும். அப்போ 5 0னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்சஸோட மெர்ஜ் ஆகிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா, ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் தான் இன் ஃபேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் த ஆர்எல்சி சர்க்யூட்ஸ். ஓகே, தேங்க்யூ.